இந்த வீடியோ ஜிஎஸ்டி போர்ட்டலில் வந்திருக்கக்கூடிய ஒரு அட்வைசரி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் ரூல் இருந்துச்சு. அதை இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனும் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதா அந்த சேஞ்சஸ். இந்த சேஞ்சஸ் சம்மந்தமாக ஏற்கனவே நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நோட்டிஃபிகேஷனில் அலோவ் பண்ணுறாங்க. அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனும் இ-காமர்ஸ் பிஸ்னஸில் என்ட்ரி ஆகலாம், ஜிஎஸ்டி நம்பர் தேவையில்லை அப்படிங்கிறதா இந்த நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னா, அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் கூட இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த அப்டேட். இதுக்கு அவங்க சொல்லிக்கக்கூடிய கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிள். அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் வித்தின் தி ஸ்டேட்டுக்குள்ளே தான் சேல்ஸ் பண்ண முடியும். இன்டர் ஸ்டேட் சேல்ஸ் அவங்களால பண்ண முடியாது. அதே மாதிரி கட்டாயமாக வேலிட் பேன் நம்பர் இருக்கணும். அந்த பேன் நம்பர் ஆன்லைனில் வேலிடேட்டும் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. நம்மளோட பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸோட அந்த ஜியோகிராஃபிக்கல் அட்ரஸ் லிங்க்கும் நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்லைன் பிஸ்னஸ் எதுவும் நீங்கள் பண்ணிடக்கூடாது. இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னாக்கா அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் கூட இ-காமர்ஸ் ஆப்ரேட்டராக செயல்படலாம். இப்போ ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாமா அப்படின்னா, ஜிஎஸ்டி நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி ஜிஎஸ்டி நம்பர் வாங்க வேண்டாம். பட் அதுனா என்ரோல்மெண்ட் நம்பர் நம்ம கட்டாயமாக வாங்கணும். அந்த என்ரோல் நம்பர் வாங்குறதுக்கான ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள். இப்போ நார்மலாக ஜிஎஸ்டி போர்ட்டலில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்வீஸு, இந்த சர்வீஸில் யூசர் சர்வீஸ், இதில் ஜெனரேட் யூசர் ஐடி ஃபார் அன்ரிஜிஸ்டர்ட் அப்ளிகண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதில் எஸ், இதில் மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்கும். அதாவது இப்போ அட்வான்ஸ் ரூலிங்கில் நம்ம ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. இந்த ஐடி கிரியேட் பண்ணுறது மூலிமா அட்வான்ஸ் ரூலிங்கில் நம்ம கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் ரீஃபண்டுக்கும் ஒரு சில பேர் எலிஜிபிள். அவங்களும் இந்த ஐடி கிரியேட் பண்ணிட்டு ரீஃபண்டை அப்ளை பண்ணலாம். இது ஏற்கனவே ஆக்டிவாக இருக்குது. இப்போ ஆட் பண்ணியிருக்கிறது தான் செகண்ட் ஆப்ஷன். இதில் டு அப்ளை அஸ் ஏ சப்ளை டு இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணணும். ப்ரொசீட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களோட பேன் நம்பர், பிஸ்னஸ் யார் பண்ண போகிறாங்களோ அவங்களோட பேன் நம்பரை இந்த இடத்துல கொடுக்கணும். நேம் கொடுக்கணும், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இது எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னாக்கா பேக்எண்டில் சிஸ்டம் வேலிடேட் பண்ணும். அதே மாதிரி உங்களோட லொக்கேஷன், அந்த மேப் எந்த இடத்துல இருக்கோ அந்த அட்ரஸை நீங்கள் கரெக்டாக கொடுத்து, இங்கே மேப் நீங்கள் ஜியோகிராஃபிக்கல் அட்ரஸும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இது கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட HSN கோட் டீட்டெயில் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணி வரக்கூடிய ஆப்ஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகிரும். அந்த நம்பரை பேஸ் பண்ணி அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் கூட ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம். இதுதான் இன்றைக்கி வந்திருக்க அப்டேட். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப், டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.